மொழியை வாழ்த்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பேராயர் அவர்கள் இப்பொழுது புதியதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற திரு இருதயாண்டவர் கிபியையும் தேருக்கு புதியதாக வாங்கப்பட்டிருக்கின்ற புனித சகாயனுடைய சுருதை இப்பொழுது ஆசீர்வதித்து மந்திரிப்பார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி கொண்டு ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. கொண்டாடுவோமாக. எந்த வாழ்வெல்லாமலே இறைவா மனிதர்களை உருவத்தை படைத்திலோ உற்பத்திலோ வடித்து அவற்றை ஓன கண்களினால் நோக்கந்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினரே. எங்களுடைய பங்கின் பாதுகாவலே சகாயனுடைய சிறுபத்தையும் திரு ஆண்டவருடைய சிறுபத்தையும் ஆசிர்வதித்து புனிதப்பட்டிரலாம். சுரூபங்களை பக்தியுடன் பயன்படுத்தி உண்மை மகிமைப்பட்டும் அனைவரும் இவ்வாழ்விலும் அருளை பெற்று மறுவாழ்வில் மடியில்லாத மகிமை அடைய செல்லலாம். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. எடுத்தும்மை அழைத்தோம் மறையாயரே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் மறையாயரே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம்
புகை சூழ்ந்து இருள் வாழின் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒலியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நலமெல்லாம் எனக்கென்றே தேடும் குணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின், பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின், உன் பரிசாக உனை கேட்கும் மனம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. என் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனின் தியாக பலியாம் இத்திருப்பலியில் பங்கேற்கவும் முதல் நற்கருணை மற்றும் உறுதி பூசல் பெறுகின்ற சிறுவர் சிறுமியருக்காக ஜெபிக்க இங்கு கூடியிருக்கின்ற உங்கள் அனைவரையும் நற்கருணை ஆண்டவரின் பெயரால் வாழ்த்தி வரவேற்கின்றோம். பாலை நிலத்தில் மன்னா பொழிந்து நம் முன்னரை வழிநடத்திய இறைவன் இன்று நற்கருணை என்ற அருட்சாதனத்தில் தன் உடலையும் இரத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு தியாகமாய் தந்து விண்ணக வாழ்வை நோக்கி நம்மை வழிநடத்துகின்றார். அதே வேளையில் திருவிவிலியம் காட்டும் வாழ்க்கை விழுமியங்களை விழிப்போடு உறுதியாய் வாழ தூய ஆவியாரின் துணையை உறுதிபூசல் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக நமக்கு வழங்க இவ்வுலக வாழ்வில் அவருக்கு சான்று பகரும் இறையாட்சி தூதர்களாய் நம்மை வாழச் செய்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்முடைய பங்கிற்கு வருகை தந்து நம்மை ஆசீர்வதித்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற நம்முடைய மறை மாவட்டத்தின் பேராயர் அவர்களை இங்கிருக்கின்ற குருக்கள் சார்பாகவும் அருட்கண்ணியர்கள் சார்பாகவும் அனைத்து இறை மக்கள் சார்பாகவும் அன்போடும் மகிழ்வோடும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியானது சிறப்பாக பேராயருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் என் பாவமே என் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத பின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனேனே. உலகின் பாவம் போக்குபவா, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவா, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லாத வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரோ ஓம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. ஆமென். முதல் வாசகம். மகளே சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். இறைவாக்கினர் செக்கரையா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறைவசனங்கள் 10 முதல் 13 முடிய. மகளே சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள், ஏனெனில் அவர்தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய்,
என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயத்தாகம் நீ, இருளின் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. அல்லாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாலாட்டினாய், நீ தாயாகி தாலாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். நீ உறவின் தெய்வம் நீ, மழையின் மேகம் நீ, மலரின் மனமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காக்கவா. ஆதாரம் நீயாகவே, உன் அன்பொன்று எனதாகவே, உன் அன்பொன்று எனதாகவே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தை 4-7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையை என்று கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அருட் தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, புனித சகாய அன்னையனுடைய அன்பு பிள்ளைகளே, அன்பு பக்தர்களே, உங்கள் எல்லோருக்கும் இன்றைய பங்கினுடைய பெருவிழாவின் வாழ்த்துக்களையும் ஆசிரியம் தெரிவித்துக் கொள்கின்றேன். மே மாதம் 15ஆம் தேதி அன்று நம்முடைய பெரிய நலமை பங்கிற்கு அதை சார்ந்த கிளை பங்குகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது. நம்முடைய பங்கினுடைய பெருவிழாவை பெரும் மகிழ்ச்சியோடு நன்றி உணர்ச்சியோடு நாம் கொண்டாடுகின்றோம். பாஸ்கா காலமானது மகிழ்ச்சியின் காலம், பாஸ்கா காலமானது ஒளியின் காலம், பாஸ்கா காலமானது அமைதியின் காலமாக அமைகிறது. இதோ நம் முன்னால் மகிமையோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுடைய சுரூபமானது இருக்கிறது. பாஸ்கா மறைபொருளை குறித்து காட்டும் விதமாக பாஸ்கா திரியானது எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மீட்பராக அனுப்பப்படுகின்றார். அந்த மாபெரும் கொடை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை கன்மரியாளின் வழியாக அனுப்பப்படுகின்றார் என்ற அருமையான கருத்துக்களை இன்றைய திருவழிபாட்டின் வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. முதல் வாசகமானது சக்கரையா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். சீயோன் மகளே அகமகிழு, அக்களே, இதோ நான் உன் நடுவே வந்து உன்னிடம் குடிகொள்வேன் என்று தேவனாய கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு கூறிய அந்த அருமையான வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம். சீயோன் மக்களே அகமகிழுங்கள், அக்களியுங்கள். சீயோன் மகளே என்று கூறும்போது அந்த எருசலேமை பற்றி நாம் நினைத்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. பெரிய நலம்பில் இருக்கக்கூடிய நீங்கள்தான் மகிழ்ச்சி அடைய அழைக்கப்படுகின்றீர்கள். தேவனாய் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வந்து குடிகொள்வார். இரண்டாவது வாசகத்திலே புனித சின்னப்பர் மாதாவை பற்றி ஒரு அருமையான குறிப்பை கொடுக்கின்றார். புனித சின்னப்பருடைய புனித பவுலருடைய அந்த நிருபங்களை எல்லாம் மடல்களை எல்லாம் பார்க்கும்போது மாதாவை பற்றி அதிகமாக அவர் பேசுவதே கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய புதுமைகள், அவருடைய போதனைகளை அதிகமாக பேசுவது கிடையாது. புனித பவுலடியாரை எடுத்துக்கொண்டால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, மகிமையோடு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, கிரைஸ்ட் குரிசிஃபைடு அண்ட் கிரைஸ்ட் ரிசன். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு, அடக்கம் செய்யப்பட்ட இயேசு, மகிமையோடு உயிர்த்தெழுந்த இயேசு.
இந்த மீட்பெருடைய பலனானது நமக்கு இயேசுனுடைய பாடுகள், அவருடைய சிலுவை மரணம், அவருடைய மகிமையான உயிர்ப்பு வழியாக நமக்கு வருகிறது. எனவே புனித பவுலடியார் இயேசுனுடைய பாடுகள், மரண, உயிர்ப்பு இவருடைய பலனை நாம் திருமுழுக்கு எனும் அருட்சாதனத்தின் வழியாக பெறுகின்றோம். மற்ற அருட்சாதனங்கள் வழியாக, குறிப்பாக நற்கருணை வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நற்செய்தியாளர்கள் புனித மத்தேயு, புனித மார்க்கு, புனித லூக்கா, புனித அருளப்பர் இயேசுனுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் அதிகமாக எழுதியிருக்கின்றார்கள். புனித மத்தேயு, புனித லூக்கா இயேசுனுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் கொடுக்கின்றார்கள். மற்ற 2 நற்செய்திகளை இயேசுனுடைய போதனைகளை பற்றி எடுத்துக் கூறுகின்றார்கள், புதுமைகளை பற்றி எடுத்துக் கூறுகின்றார்கள். ஆனால் பவுலடியார் கிறிஸ்து, சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு. ஆனால் இன்றைய 2வது வாசகத்திலே பவுலடியார் அன்னை கன்னிமரியாளை பற்றி இந்த ஒரே இடத்திலே தான் ஒரு சிறிய குறிப்பு கொடுக்கின்றார். காலம் நிறைவுற்ற போது கடவுள் தம் திருமகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார். பெண்ணிடம் பிறந்தவராக, கன்னியிடம் பிறந்தவராக அனுப்புகின்றார் என்று புனித பவுலடியார் கூறுகின்றார். அவர் குறிப்பிடும் அந்த பெண் யார், அந்த கன்னிகை யார் என்றால் நம்முடைய அன்பு அன்னை புனித கன்னிமரியாள் சகாய மாதாதான். இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள் என்று கூறி கடவுளுடைய திருவுளத்திற்கு அன்னை கன்னிமரியாள் தம்மை முழுமையாக அர்ப்பணித்த உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்திலும் இதயத்திலும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். எனவே கால நிறைவிட்ட போது கடவுள் தன் திருமகனை பெண்ணிடம் பிறந்தவராக, கன்னியிடம் பிறந்தவராக, புனித கன்னிமரியாளிடம் பிறந்தவராக அனுப்புகின்றார். கடவுள் தாம் திருமகன் இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பினார்? மீட்பராக அனுப்பினார். இந்த உலகத்தை மீட்டு ரட்சிக்க வேண்டும். அவர் பிறந்தவுடன் அவருக்கு இயேசு என்ன பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம்முடைய மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இதோ சிலுவையிலே தொங்கும் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்கும் சம்மரியாக காட்சியளிக்கின்றார். அவருடைய மகிமையான உயிர்ப்பு வழியாக நாம் புது வாழ்வை பெறுகின்றோம். திருமுழுக்கு நம் அருட்சாதனத்தை பெறும்போது கடவுளுடைய பிள்ளைகள், இயேசுனுடைய சகோதர சகோதரிகள், தூய ஆவியாருடைய உயிருள்ள ஆலயங்களாக நாம் மாறுகின்றோம். கடவுளுடைய அருளை நாம் தனிப்பட்ட முறையிலே பெறுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை கன்னிமரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்திலும் இதயத்திலும் முழுமையாக பெற்றவுடன் என்ன செய்தார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. அன்னை கன்னிமரியாள் தான் பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தனக்கென்று வைத்து கொள்ளாமல் எலிசபெத்து ஸ்நாபக அருளப்பருக்கு ஏந்தி செல்கின்றார்கள். பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே என்று எலிசபெத்து மாதாவை வாழ்த்துகின்றார்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய என்று வானதூதர் அன்னை கன்னிமரியாளை வாழ்த்துகின்றார். எலிசபெத்து பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய வயிற்றின் கனியம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று அன்னை கன்னிமரியாளுக்கு வாழ்த்தானது கூறப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, திருச்சபையினுடைய பணி என்னவென்றால் நற்செய்தி அறிவிப்பது. நற்செய்தி அறிவிப்பது என்றால் வாழ்வளிக்கும் கடவுளின் வார்த்தைகளை மக்களுக்கு கொடுப்பதாகும். நம்முடைய உயர் மறை மாவட்டத்திலும் மற்ற இடங்களிலும் பணிபுரிந்த எம்இபி அருள் தந்தையர்கள் நமக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கொடுத்தார்கள். அதன் வழியாக நாம் எல்லோரும் வாழ்வை பெறுகின்றோம், முடிவில்லாத வாழ்வை பெறுகின்றோம். இயேசு என்ன ஒரே பெயர் வழியாக உலக மக்கள் மீட்படைய வேண்டும். பாஸ்கா காலத்திலே திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து நாம் வாசகங்களை வாசித்து வருகின்றோம். புனித பேதுரு மற்ற திருத்தூதர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவுடன் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் உலகத்தின் மீட்பர், வாழ்வளிக்கும் ஊற்றாகிய இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் கடவுள் அவரை மகிமையோடு உயிர்த்தெழச் செய்தார். இயேசுனுடைய வாழ்வுக்கு நாங்கள் சாட்சிகள், இயேசுனுடைய பாடுகளுக்கு நாங்கள் சாட்சிகள், இயேசுனுடைய மகிமையான உயிர்ப்புக்கு நாங்கள் சாட்சிகள் என்று திருத்தூதர்கள் கூறுகின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்திலே நம்முடைய உயர் மறை மாவட்டத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது. என்னவென்றால் பல பங்குகளுக்கு நாம் சென்று உறுதி பூசலினம் அருட்சாதனத்தை அளிக்கின்றோம். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையில் நான் ஒவ்வொரு நாளும், நேற்றைய தினம் நெடுங்கப்பட்டி என்ற ஒரு பங்குக்கு சென்றிருந்தேன். 165 பிள்ளைகளுக்கு உறுதி பூசுதல். அதற்கு முன்னால் கொடுங்கால் என்ற பங்குக்கு சென்றிருந்தேன். 115 பிள்ளைங்களுக்கு உறுதி பூசுதல்.
அகரக்கோட்டாலும் என்ற பங்குக்கு சென்றேன். 242 பிள்ளைகளுக்கு உறுதி பூசுதல். நம்முடைய பங்கிலே அவ்வளவு பிள்ளைகள் இங்கே இல்லை என்பதை நாம் அறிகின்றோம். இருப்பினும் இந்த 2 பிள்ளைகளும் உறுதி பூசல் பிள்ளைகளை என்று நான் சாமியார்கிட்ட கேட்டேன். இல்லை, அவங்க புது நன்மை பிள்ளைகள் தான் என்று கூறினார். அதை பற்றி ஒன்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நம்முடைய பங்கானது ஒரு புதிய பங்காக அமைகிறது. மக்களுடைய வாழ்விலே நம் வளர்ச்சியானது வருகிறது. அது வளர்ச்சி மெதுவாக தான் வரும். அன்பு சகோதர சகோதரிகளே, எறையூர் என்ற ஒரு கிராமம் 521 பிள்ளைகளுக்கு உறுதி பூசல். ஒரு பூசல் 521 பிள்ளைகள். அந்த கோயிலில் அந்த உறுதி பூசல் பிள்ளைகளை தவிர யாருக்கும் இடம் இல்லை. 521. அதை முடித்த பிறகு நான் பாண்டிச்சேரி திரும்பி வந்தேன். ஆக்ரா பட்டணத்தில் இருந்து பேராயர் வந்திருந்தார், ஆல்பர்ட் டிசூஸ். அவர்கிட்ட சொன்ன இது போல் ஒரு பங்குக்கு சென்று 521 உறுதி பூசல் கொடுத்தேன் திருப்பலியிலே என்று. அவர் அப்படியே கீழே உழுந்துறாவில் இருந்தது. ஏனென்றால் அவர் ஆயராகி 20 வருடங்களாக இருக்கின்றார். 20 வருடத்தில் அவர் 500 உறுதி பூசல் கொடுத்ததே கிடையாது. உறுதி பூசல் கொடுக்க போனால் ஒருத்தர் 2 பேர் 3 பேர், ஒருத்தர் 2 பேர் 3 பேர், அப்படி தான் அங்கே. ஆனால் நம்முடைய ஏன்னா அங்கே கிறிஸ்தவர்கள் ஒரு மேட்டாசனத்தில் கிறிஸ்தவர்கள் 4000, 5000, 7000, 10,000, 11,000. நம்முடைய டயசிஸ் மேட்டாசனம் எடுத்தாக்க 3,90,000. அப்படி என்றால் இந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 30 மறை மாவட்டங்களுக்கு நம்முடைய ஒரு மறை மாவட்டம் சமமாக அமைகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இருவரும் சிறுவனும் சிறுமியும் என்று புது நன்மை எனும் அரிசானத்தை பெற இருக்கின்றார்கள். புனித பவுலுடைய நற்கனை பற்றி அருமையான குறிப்பு கொடுக்கின்றார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 11வது அதிகாரம் 23 26 வசனங்கள் வரையும். நான் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். எதை பெற்றுக்கொண்டேன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவிலே அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி அதை பிட்டு சீடர்களுக்கு உணவாக அளிக்கின்றார். இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன்னுடைய சரீரமாக உடலாக மாற்றி சீடர்களுக்கு உணவாக கொடுக்கின்றார். அதே போல கிண்ணத்தை எடுத்து அதில் இருக்கும் ரசத்தை தன்னுடைய புனிதமான இரத்தமாக மாற்றி சீடர்களுக்கு குடிக்க கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்கொடையை பற்றி புனித பவுலடியார் அருமையான கருத்து கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்வானது திருமுழுக்க நம் அரிசானத்தின் வழியாக நாம் தொடங்குகின்றோம். உறுதி பூசலை நம் அரிசானத்தின் வழியாக விசுவாசத்திலே உறுதியை பெற்று எல்லா மக்களுக்கும் இயேசுனுடைய நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்படுகின்றோம். நற்கருணை நம்முடைய வாழ்வுக்கு மையமாக அமைகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பிடமானது திருப்பலி நிறைவேற்ற அமைத்திருக்கிறோம். திருப்பிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து காட்டுகிறது. கல்வாரியனுடைய காட்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வைத்து ஆராதிக்க நாம் கொண்டிருக்கக்கூடிய நற்கருணை பேழை. ஒரு ஆலயத்தில் மிக சிறப்பாக இருப்பது இந்த திருப்பீடம் நற்கருணை பேழை. சிலுவையிலே உயர்த்தப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதோடு நம்முடைய அன்னை கன்னிமரியாள் புனிதர்களுடைய சுரூபங்களை வைத்து நாம் தனிப்பட்ட முறையில் வணக்கம் செலுத்துகின்றோம். நற்கருணை நம்முடைய வாழ்வுக்கு மையமாக இருக்கிறது. அன்பு, ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம் இவை எல்லாவற்றையும் பெற்றவர்களாக நாம் நற்கருணையை மையப்படுத்தி வாழ அமைக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஆழ்ந்த விசுவாசம் உள்ள மக்களாக இருக்கின்றார்கள். நமக்கு ஒரு அருமையான ஆலயமாக அமைகிறது. பாண்டிச்சேரிக்கு போய் அந்த மேட்டாசன கோயிலை பார்த்தால் இதுதான் மேட்டாசன கோயில். பல பேர் பேசிக்கொள்கின்றார்கள். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு பாண்டிச்சேரி பிஷப்ஸ் ஹவுஸ் இங்கே பெரிய நுழைமைக்கு வந்துவிடும் என்று சொல்கின்றார்கள். அருமையான ஆலயம், அன்னைக்காக நமக்கு அமைக்கப்பட்ட ஆலயம். நாதனை ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே என்று மாதாவை நாம் வாழ்த்துகின்றோம். கடவுள் இயேசுவை பெற்று நமக்கு கொடுக்க அன்னை கன்னிமரியாள் புனிதமாக வாழ்ந்தார்கள். இங்கு அமர்ந்திருக்க நாம் எல்லோரும் அன்னை கன்னியை போல இயேசுவை நம்முடைய இதயங்களிலே ஏந்தி மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். மக்களை இயேசுனுடைய பாதங்களுக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்வாக அமைகிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பெரிய நிலைமை பங்கு கிளைப்பவங்கள் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஏழைகள், எளிமையிலே இருக்கின்றார்கள், வறுமையிலே வாடுகின்றார்கள். இருப்பினும் கடவுளிடமிருந்து நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கின்றோம்.
நமக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் கடவுள் பூர்த்தி செய்கின்றார். நம்முடைய குறைகளை எல்லாம் அன்னை கன்னிமரியால் நிவர்த்தி செய்கின்றார்கள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் அன்னை கன்னிமரியாளின் அன்பு அரவணைப்பிலே நலமுடன் மகிழ்வுடன் புனிதமுடன் வாழ வேண்டும் என்று இந்த புனிதமான திருப்பலியை நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் அன்பு நிறைந்த ஆழ்ந்த விசுவாசம் உள்ள மக்கள் உங்களுக்கும் நான் ஒப்பு கொடுக்கின்றேன். குறிப்பாக நம்முடைய பங்கில் இருக்கிற மக்கள் எல்லோரும் நலமுடன் மகிழ்வுடன் புனிதமுடன் வாழ வேண்டும். மகிமையோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பங்கின் பாதுகாவலி சகாய அன்னை புனித சூசியப்பர் புனித அந்தோணியர் வழியாக உங்களை எல்லோரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போது நாம் எல்லோரும் பங்கின் பெருவிழா எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை பாடி அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுடற்றிய ஆவியுமாய் தன்னில் உடன் வாழ்கின்றோம். கண்ணி மறையிடம் திறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தந்தையை நோக்கி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய புனிதமான பெயரால் தூய் ஆவியாருடைய தனிப்பட்ட துணையோடு புனித கன்னிமரியால் புனித சூசியப்பர் புனிதர்கள் இவருடைய வல்லமைமிக்க பரிந்துரையால் திருச்சபையுடைய அனைத்து தேவைகளுக்காகவும் பணிகளுக்காகவும் குறிப்பாக திருச்சபையுடைய நற்செய்தி அறிவிக்க மிக முக்கியமான பணிக்காகவும் நம்முடைய மறை மாவட்ட நம்முடைய பெரிய நலம்பை பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் குறிப்பாக இந்த நாட்டிலே நம் நாட்டிலே இறுதி கட்டமாக நடக்க இருக்கக்கூடிய அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பொது தேர்தலுக்காகவும் கடவுள் சித்தப்படி நம்முடைய நாட்டிற்கு ஒரு நல்ல அரசு அமைய வேண்டும். ஒரிசா மாநிலத்தில் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் பாஸ்கா பெருவிழாவன்று கொலம்போ பட்டணத்திலே புனித அந்தோணியார் புனித செபஸ்தியார் சியோன் இந்த ஆலயங்களில் கடவுளை வழிபட சென்ற மக்கள் திடீரென இறந்ததை நாம் அறிகின்றோம். அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஏழை எளிய மக்களுடைய நல் வாழ்வுக்காகவும் இப்போது மன்றாடுவோம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று மொழிந்த என் அன்பு இறைவா, எமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் யாவரும் உம் நற்கருணை பிரசன்னத்தில் உன் வார்த்தையில் இணைந்திருந்து உன் திரு அவையை சிறப்புற வழிநடத்தி செல்ல வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று பொழிந்த வாழ்வின் நாயகனே இறைவா, எமது நாட்டின் வளங்களை பாதுகாத்து நீதி, மனித மாண்பு ஆகிய விழுமியங்களை முன்னிறுத்தி ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிற நல்லாட்சி அமைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்று கூறிய இறைவா,
நற்கருணை விருந்தில் முதல் முறையாக உம் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் பெறவிருக்கின்ற நாங்கள் உமது மாறாத பேரன்பில் என்றும் நிலையான நம்பிக்கை கொண்டு நாங்கள் வாழும் வீடுகளில் வீதிகளில் இறையாட்சியின் சாட்சிகளாக ஒளி வீச வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வார் என்று மொழிந்த இறைவா, எமது பங்கில் வாழும் முதியோர், கைவிடப்பட்டோர், உடல்நலமற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகிய அனைவரையும் உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். நீரே அவர்களுக்கு துணையிருந்து துன்ப நேரங்களில் ஆறுதல் அளித்து தேர்ச்சி வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மறைபொருளின் மாபதனே இறைவா, இந்த தெய்வீக திருப்பலியினை ஒப்பு கொடுக்கும் எம் மறை மாவட்டத்தின் பேராயர் தந்தை அவர்களின் கருத்துக்களுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் மேலும் நீண்ட காலம் வாழ்ந்து நம்மை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வளிக்க உடல் நலத்தினை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கின் பாதுகாவலியான தூய சகாய அன்னையின் ஆண்டு பெருவிழாவினை கொண்டாடும் நம் பங்கு மக்கள் அனைவரையும் பாதுகாத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை நாதரே இறைவா, எம் பங்கு தந்தை ஆசீர்வதியும். அவர்கள் தொடர்ந்து செய்கின்ற அருட்பணிகளை உமது கரங்களினால் மாட்சிமைப்படுத்தி எம் பேராயவர்களுக்கும் எம் மக்களுக்கும் ஒரு தொடர்பாளராக இருந்து இந்த ஏழை எளிய மக்களை வழிநடத்தி செல்லும் பேரருட் தந்தையாக அவருக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். மேலும் இந்த திருப்பலியை தொடர்ந்து ஒப்புக்கொடுக்கின்ற உடன் வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானக தந்தையே, உம்முடைய திருநாமம் என்றென போற்றி பகிரப்படுவதாக. உம்முடைய அன்பு மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் எங்களுடைய பங்கின் பாதுகாவலை புனித சகாய அன்னை வழியாகவும் எம் அருமையான பங்கு மக்கள் மீது நீர் வாரி வழங்கிய கொடைகளுக்காக வாழ்த்து வணங்குகின்றோம், போற்றிப்படுகின்றோம். எம் மக்களுடைய தேவைகளையும் திட்டங்களையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இதோ உம்முடைய அன்பு பாதங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் உண்டாகமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் பேசும் என் வாழ்வு இசைக்கும் உண்டாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் மாலையும், நானும் அதில் ஓராகமும். அகிலம் என்னும் மாலையும், நானும் அதில் ஓராகமும். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் இல்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் இல்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கு. இயற்கை என்னும்
மீட்டும் வேளையில் வசந்த ராகம் கேட்கவே ஏழை என்னில் வாருமே வசந்த ராகம் கேட்கவே ஏழை என்னில் வாருமே தந்தேன் என்னை தந்தேன் என்றும் என் வாழ்வு உன்னோடுதான் தந்தேன் என்னை தந்தேன் என்றும் என் வாழ்வு உன்னோடுதான் படைப்பு எல்லாம் உனக்கே சொந்தம் நானும் உந்தன் கைவண்ணம் கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே சகோதரன் திருப்பலியானது எல்லாம் அந்த கேட்டதாவுடைய ஜபயங்கள் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் நமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கைகளை ஏற்றலும் கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பட்ட நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்க மேன்மையை கண்டு நாங்களும் உம்மை இவைப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவின் நினைவுகூரை வென்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி அல்லவரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமண் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் வைத்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றிய மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கை இடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் நேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கிடமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் ஈர் உலங்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஓட்டமுற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துக்கள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான எங்கள் பாதுகாவலி சகாய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்தோமக்கு உரியதே. ஆமென்.
அஞ்சலி தீப அஞ்சலி இறை மகனே தீப அஞ்சலி வாழ்வழிக்க வந்த வள்ளலே இறை மக்கள் யாம் தரும் ஆராதனை 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 இறை மகனே ஆராதனை அஞ்சலி தூப அஞ்சலி இறை மகனே தூப அஞ்சலி வாழ்வழிக்க வந்த வள்ளலே இறை மக்கள் யாம் தரும் ஆராதனை 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 இறை மகனே ஆராதனை அஞ்சலி மலரஞ்சலி இறை மகனே மலரஞ்சலி வாழ்வழிக்க வந்த வள்ளலே இறை மக்கள் யாம் தரும் ஆராதனை 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 இறை மகனே ஆராதனை மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பிராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆனசையும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துவதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை மலைத்தெழுவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை அருளுமே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியன் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்திலிருந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா குணமடையும்.
அருகே வருவாயா இறைவா, அருகே வருவாயா, என் அருகே வருவாயா இறைவா, அருகே வருவாயா. தாயினை போல உன்மடி தந்து, தாயினை போல உன்மடி தந்து தேற்றிட வருவாயா, என்னை தேற்றிட வருவாய். என் அருகே வருவாயா இறைவா, அருகே வருவாயா. ஆயிரம் வார்த்தைகள் பேசிய பொழுதும் யாருக்கும் புரியவில்லை, என் வழி யாருக்கும் புரியவில்லை. நொறுங்கிய உள்ளம் தவித்திட்ட நிலையை யாரும் அறியவில்லை, என் வழி யாரும் அறியவில்லை. பழிந்திடும் கூட்டத்தில் தனிமையில் அலைந்தேன், யாரும் தேற்றவில்லை, என்னை யாரும் தேற்றவில்லை. மரணத்தின் வழியில் கண்விழி அயர்ந்தேன், கனவுக்கு பஞ்சமில்லை, கனவுக்கு பஞ்சமில்லை. அருகே வருவாயா இறைவா, அருகே வருவாயா. பகலிலும் இரவிலும் நான் படும் பாட்டை பகலவன் அறிவானோ, இந்த பகலவன் அறிவானோ. யாருக்கு யார் உண்டு என் நிலை வருகையில் இருக்கை தருவாயோ இறைவா, இருக்கை தருவாயோ. பிடிவுகள் இல்லா பொழுதுகள் வருகையில் என் கதியாவாயோ, நீ என் கதியாவாயோ. பகைமையும் பழிகளும் என்னை சூழ்கையிலே வலிமையை தருவாயோ, மன வலிமையை தருவாயோ. அருகே வருவாயா இறைவா, அருகே வருவாயா, என் அருகே வருவாயா இறைவா, அருகே வருவாயா. ஆயினை போல மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்காருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடு நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழை வெளிப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய திருப்பெயர் போற்றப்படுவதாக. என்றும் என்றும் எப்பொழுதும் ஆண்டவருடைய திருப்பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிர் பெற தலைகுனிந்து ஜெபியுங்கள். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. ஆமென். அவர் வழியாக வாழ்வின் காரணம் அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. ஆமென். இந்த இறை பற்றுதலோடு கூடியிருக்க நீங்கள் அனைவரும் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு நிறைவாக எடுத்து செல்வீர்களாக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.